நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நீங்க எல்லாரும் கல்லூரிக்கு வந்துட்டீங்க. எல்லாருக்கும் தமிழில் உயிர் எழுத்து என்ன, மெய் எழுத்து என்ன, உயிர்மெய் எழுத்து என்னன்னு தெரியும். உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. கையிலே கைபேசி வச்சிருக்கிறோம். தினசரி நம்ம என்ன அப்டேட்களையும் பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லா புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே எளிதாக இப்ப நீங்க காலையில இருந்து இப்ப மதியத்துக்குள்ளேயே உங்க செல்போன் அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு தகவல் புதுசா வந்திருக்கும். புதுசா உலகத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் கையிலேயே வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ் என்கிற இந்த மொழியில் 247 வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த 247 எழுத்தை தாண்டி ஒரு எழுத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. தொன்மை மிக்க தமிழ் எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை கூடுதலா ஒரு கண்டுபிடிச்சிடலாம்ல? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏறக்குறைய 5617 மொழிகள் பேசப்படுகின்றன. 5617 மொழிகள் பேசப்படுவதாக சொல்வது வித்தியாசமான ஒரு கணக்கு தான். ரொம்ப பிட்காயின் கணக்குலாம் இல்லை. எல்லா புள்ளிவரங்களுமே வித்தியாசமாக சொல்லப்படுவதுதான். அப்படி 5617 மொழிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய 750 கோடி பேர் பேசுறாங்க. 750 கோடி பேர் பேசக்கூடிய 5617 மொழிகளில் ஹிந்தி என்கிற மொழியை பேசக்கூடியவர்கள் வெறும் 12 கோடி பேர். ஒரு சதவீதம் கூட வரல. சதவீதம் கூட வரல. 250 கோடி பேர் பேசக்கூடிய 5617 மொழிகளில் வெறும் 12 கோடி பேர் மட்டுமே பேசக்கூடிய இந்த தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி என்கிற பெருமிதம் இருக்குது இல்லையா? இந்த பெருமிதத்தை நீங்க எப்போது உணர்கிறீர்களோ இப்போதான் நீங்க இந்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். மொழி உணர்வு என்பது, மொழி பற்று என்பது எதற்காக அடிப்படையான தேவைன்னா உங்கள் தாய்மொழியில் இருக்கக்கூடிய நுட்ப திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியாது என்பது புரிஞ்சுக்கீங்க.